ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான நாளில் உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன். உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் நான் நடத்தி தரப்போகிறேன். இந்த அம்மாவை நீ நினைக்காத நாளில்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலுமே கூட நீ நினைத்த விஷயங்களெல்லாம் நடக்கவில்லை என்று தானே வருத்தப்படுகிறாய். என்னை நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய நினைப்பில் இருக்கும் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன். உன்னுடைய மனதில் எவ்வளவோ கஷ்டங்களும், இது தவறாகிவிடுமோ, அது தவறாகிவிடுமோ, இது அப்படி பிரச்சனையாகிவிடுமோ, அது அப்படி முடிந்து விடுமோ என்ற பயம் இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ துன்பப்படும் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க செய்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ ரசிக்கக்கூடிய வகையிலும், நீ பார்த்து சிரித்து சந்தோஷப்படக்கூடிய வகையிலுமே கூட ஒரு சில விஷயங்களை உன் கண்முன்னே நான் காட்டி கொண்டிருக்கின்றேன். ஏன் அதை நீ உணர மாட்டேங்கிறாய்? துக்கத்தையும் கவலைகளையும் எந்த அளவுக்கு நீ அதிகமாக சுமக்கிறாயோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியையும் புன்னகையையும் எடுத்துக்கொள்ள ஏன் மறுக்கிறாயேன் செல்லமே? உனக்கான நல்லது நடக்க வேண்டாமா? இப்படி துன்பத்திலேயே துவண்டு போகப் போகிறாயா? நான் சொல்வதையெல்லாம் சரியாக புரிந்து கொள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து போகும் பொழுதே வாழ்க்கையை ரசித்து கொண்டு போ. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையும் காலமும் உன்னை பார்த்து என்ன சொல்கிறது என்று தெரியுமா? போகும்பொழுதே நீ ரசித்து கொண்டு போ. நீ திரும்பி பார்ப்பதற்கு நான் இருக்க மாட்டேன். உனக்காகவே நான் வாழ்க்கையாக இருக்கும் பொழுது என்னை ஏன் ரசிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கக்கூடிய அளவுக்கா உன் வாழ்க்கையில் நீ சோகத்தை பெரிதாக நினைக்கின்றாய்? அறிவாளியாக இருக்கக்கூடிய என் பிள்ளையான நீ எல்லா யதார்த்தங்களையும் புரிந்து வாழ ஆரம்பித்து விட்டாய். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் என் செல்லமே. இன்று நீ அனுபவிக்கும் உன்னுடைய கஷ்டம் நிரந்தரம் கிடையாது. அதேபோல் உன்னை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுபவர்களின் சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் உண்டாக்கப் போகிறேன். உன்னுடைய வேண்டுதல்களும் நீ நினைத்ததும் ஆசைப்பட்டதும் நடக்க எது எல்லாம் தடையாக இருக்கிறதோ, யாரெல்லாம் உனக்கு தடையாக வந்து நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கும் மனமாற்றத்தை நான் உண்டாக்குவேன். நீ நினைத்தது நடக்க என்ன உதவி தேவைப்படுகிறதோ அதையும் நான் உனக்காக செய்து கொடுப்பேன் என் செல்லமே. விருப்பம் இல்லாத விஷயங்களை விட்டுவிட்டு எது உனக்கு பிடிக்காதோ, எதை பார்த்தால் மனம் சஞ்சலப்படுகிறதோ, கவலைப்படுகிறதோ அதையே யோசித்து யோசித்து எதற்காக வருத்தப்படுகிறாய்? காலம் என்றால் எல்லாம் கலந்திருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். காலம் என்பது மனிதத்தின் உருவம் மட்டுமல்ல, குணத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைந்தது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய குணத்தால் நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும்படி மாற்றி அமைத்துக்கொள். கோவை என்பது உனக்கு தேவையில்லாத, உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயம். கோபம் என்பது நீ வெறும் கையில் சூடான கரியை எடுத்தால் எப்படி சுடுமோ அதே போல் ஒரு ஆபத்தான விஷயம். தேவையில்லாத கோபத்தை, உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அந்த கோபத்தை தூக்கி போடு. அறிவோடும் அனுபவத்தோடும் இருக்கக்கூடிய என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் நானும் துணையாக இருக்கேன். இனி நீ தைரியமாக இருந்தால் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக முடியும். என் தங்கமே, எதிரியின் சித்திரவதையை பார்த்து நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னுடைய மௌனம் உன்னை நிச்சயமாக பாதுகாக்கும். உனக்காக எப்பொழுதும் உன் அன்னை நான் இருப்பேன். உன்னுடைய மகிழ்ச்சியை நீ எப்படி உருவாக்குவது என்று யோசித்து பார். அதை உன்னிடமிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையில் நீ ரசித்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல நேரம் இது. எந்த காலத்துக்காகவும் நேரத்தை வீணாக்காமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. உனக்காக உன் அன்னை நான் துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டவாறு செய்து கொடுப்பேன். எல்லா விருப்பங்களும் உன் மனம் போல் உனக்கு அரங்கேறும். இனியெல்லாம் நல்லதாக நடக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில் தான் நிகழ்கிறது. குழந்தையே, அவை உன் மனதை ரணப்படுத்தி உன் உலகம் என்று நீ நினைப்பவர்களெல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ என்னிடம் சொல்லி அழுகின்றாய்.
அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கின்றார்கள்? மற்றவர்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு மட்டும் ஒரு நியாயமா? நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு, உன் தவறு என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை அந்த அளவிற்கு தள்ளியது சூழ்நிலை. அதற்கு நான் எப்படி காரணம் என்றுதானே புலம்புகிறாய்? இந்த சூழ்நிலையை விட்டுவிடு. நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன் அம்மன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனக்கான அனைத்தையும் நல்லதாகவே நான் மாற்றி கொடுப்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு நானே துணையாக இருப்பேன். உன் கண்ணீரை கண்டேன். உன் வீட்டை எந்த கொடிய நோயும் நெருங்காது. நெருங்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இருக்கின்றேன் குழந்தையே, கலங்காதே. உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என்னை நம்பி வருபவர்களுக்கு ஏமாற்றம் என்ற ஒன்றிற்கு இடமே இல்லை. அது அம்மன் பக்தர்களுக்கு நன்றாகவே உணர முடியும். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் வாழ்க்கையில் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உனது கடமையை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் நிச்சயம் உண்டு. நீ நினைத்த காரியம் நிறைவேறும். நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொண்டு இருக்காதே. பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு ஓடாதே. குழந்தையே, துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே, மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். குழந்தையே, என்றும் நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை. எதையும் நினைத்து பயப்படாதே. உன் அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்க்கையிலும் ஏற்படுவது இயல்புதான். அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய கடமைகளிலிருந்து தவறாதே. குழந்தையே, முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களை எது சரி எது தவறு என்பதை நீ தீர்க்கமாக முடிவு செய்துவிடு. அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியும் துன்பமும் அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன்னுடைய மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. குழந்தையே, இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். குழந்தையே, நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல். நிச்சயமாக அது உதவி செய்யும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. குழந்தையே, நல்லதே நடக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. பயம் வேண்டாம். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. அன்பு குழந்தையே, நீ இன்று ஏற்றும் தீப ஒளியின் வழியில் உன் வீட்டில் வந்து அமரப்போகின்றேன். நீ தீபம் ஏற்றி என்னை சந்தோஷப்படுத்தும் பொழுது உன்னுடைய கர்மாக்களிடமிருந்து உன்னை பாதுகாக்கின்றேன். குழந்தையே, கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். உன்னை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்தவர் ஒரு நாள் எறியப்படுவார். காத்திரு. மகிழ்வதற்காக அல்ல, அவரை மன்னிப்பதற்காக. குழந்தையே, ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை. கண்ணே, உனக்கு நானே துணையாக இருக்கின்றேன். நிச்சயம் நீ வேண்டியது அனைத்தும் நிறைவேறும். உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போகப் போகிறது. உன்னுள் புத்துணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வுகளெல்லாம் இனி உன்னிடத்திலிருந்து நான் நடத்தி வைப்பேன். இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்தி கொள்ள முன் வருவார்கள். நோய்களிலிருந்து கடன் சுமைகளிலிருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு. யாரேனும் உனக்கு ஏதாவது தீங்கு இழைத்தார்கள் என்றால் பழிக்கு பழி வாங்காதே. மாறாக உன்னால் முடிந்த நல்லதே செய். ஏனெனில் நீ என்னுடைய குழந்தை.
என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது. தூய்மையான பக்தியுடன், நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்னை நோக்கி நீ வழங்கியமாறு கணமே உன்னுடைய கண்முன் நான் காட்சியளிப்பேன். நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள், ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். கவலை கொள்ளாதே, இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய். கலங்காதே. நீ பட்ட வேதனை, அவமானம், மனக்கசப்புகள், வறுமை, கடன் தொல்லை எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் நேரம் இது. உனக்கு உன் அம்மா நான் இருக்கின்றேன். நான் யாசித்தாலும் நான் நேசிக்கும் உன்னை எவரிடமும் யாசிக்க விடமாட்டேன். என் தங்கமே, 3 விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும். தவறி போனதை பற்றி கவலைப்படுவது, அது திரும்ப வராது. பிறரோடு உன்னை ஒப்பித்து பார்ப்பது, அது ஒரு பொழுதும் பயனளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது, அது நடக்காத ஒன்று. இந்த 3 விஷயங்களையும் உன் நேரத்தையும் வீணாக்கும், உன் மனதையும் நோகடிக்கும். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர் மீது கோபம் கொள்ளாதே. கடவுள் உனக்கு கஷ்டங்களை தரும்பொழுது வருந்தாதே. அவர் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என காட்டுவதற்காக. யாருக்கும் நீதான் முக்கியம் என்று நினைத்து கொண்டு இருக்காதே. அவர்களின் காலம் முடியும் வரை கட்டை விரலாய் இருக்கும் நீ, காரியம் முடிந்ததும் 6ஆம் விரலாய் அனாவசியமாகி அவமானப்படுத்தப்படுகிறாய். அம்மாவின் திட்டலெல்லாம் குடும்பத்தில் சரியாக வாழ். அப்பா திட்டுவதெல்லாம் சமூகத்தில் சரியாக வாழு. தாய் தந்தை உன்னை திட்டுவதை எண்ணி வருந்தாதே. குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை நன்றாக அமையத்தான் அவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள். எனவே அவர்கள் மீது வருத்தம் கொள்ளாதே. ஒரு உறவை நம்பி இன்னொரு உறவை விட்டுவிடாதே. நிச்சயமாக கைவிடப்படுவாய். குழந்தையே, எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசித்து கொண்டு இருக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் யாரிடமும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுத்தப்படுவாய். யாரை நீ உதாசீனப்படுத்துகிறாயோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமை காலம் நிச்சயமாக உணர்த்தும். எப்பொழுதும் ரசித்து கொண்டே கடக்க முடியவில்லை. சில சமயம் சகித்து கொண்டும் கடக்க வேண்டியுள்ளது வாழ்க்கை. என்னதான் சொல்லால் செயலாலும் காயப்படுத்துபவர் யாராக இருந்தாலும் அவர்களை 10 அடி தள்ளிவை குழந்தையே, அதில் தவறேதும் இல்லை. எவ்வளவு வசதியாக இருந்தாலும் பிறரை தடம் தாழ்த்தாதீர்கள், அவர்களை இழந்து விடாதீர்கள். இருக்கும்போது யாருடைய மதிப்பும் தெரிவதில்லை. ஆம் குழந்தையே, நீ வயதிற்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை தருகிறது இந்த வாழ்க்கை. கவலைப்படாதே குழந்தையே, உனது துன்பத்தை போக்க உன் அம்மன் நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்க வைப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.